அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணிலை கிடத்தினாள் என்று இருக்கிறது. ஆமென். அப்போ இங்கே கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த ஸ்திரீயானவள் முன்னணையிலே கிடத்தினாள் என்று இருக்கிறது. இப்போ முன்னணை என்றாலே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, என்னதுதான், ஒரு மாட்டு கொட்டாயில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பார் அப்படின்னு நினச்சிருப்போம். ஏழைகளுக்காக இயேசு வந்திருப்பார், மாட்டு கொட்டையில் பிறந்திருப்பார், ஆட்டு கொட்டையில் பிறந்திருப்பார் என்று சொல்லி. முன்னணை என்றால் என்ன அர்த்தம் என மிக முக்கியமானது. முன்னணை என்றால் என்ன அர்த்தம்? இங்கே மறுபடியுமாக 2 வசனத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். மறுபடியுமாக லூக்கா 2:7 கவனிக்கிறோம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணை கிடத்தினாள். முன்னணையில் கிடைத்தினாள். 2வது லூக்கா 2:12 வாசிக்கும் போது பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணை கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றால். முன்னணை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. முன்னணை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி செய்தார்கள் என்று கவனிங்க. எல்லாம் ஸ்க்ரீனே பாருங்க. முன்னணை என்பது வீட்டிற்கு வெளியில என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் ஒரு கூடாரத்தை அமைப்பாங்க. வீட்டுக்கு வெளியில எவ்வளோ நாட்கள் இந்த கூடாரம் இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் இந்த கூடாரம் இருக்கும். ஏன்னா இந்த கூடார பண்டிகை ஒவ்வொரு வீட்டு ஒரு பெரிய வசதி படைக்கப்பட்ட வீடாராக இருந்தாலும் பணம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வெளியிலே அவர்கள் ஒரு ஏழ்மையான ஒரு கூடாரத்தை அமைப்பார்கள். கூடாரத்தை அமைத்து 7 நாட்கள் அதிலே அவர்கள் தங்கியிருப்பாங்க. அந்த குடும்பமாக 7 நாட்கள் சமைச்சு சாப்பிட்டு அந்த பண்டிகையில் அவர் அனுசரித்து பண்டிகையில் கொண்டாடி கர்த்தருடைய மகத்துவத்தை அவர்கள் என்ன செய்வாங்க, ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொள்வாங்க. இதுதான் கூடார பண்டிகை. இதை சேர்ப்பு கால பண்டிகை என்றும் சொல்லுவாங்க. வேதத்திலே நம்ம படிக்கும்போது உபாகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கவனிக்கும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாம் ஸ்கிரீனை பாருங்க. நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமார்த்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்கள் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் சந்தோஷப்பட கடவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளும் பண்டிகை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பீர்களாக. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கைகளை கொண்டு வர கடவன். எப்பொழுது அந்த கூடார பண்டிகை பற்றி தான் இங்கே பேசுகிறது உபாகம் புத்தகத்திலே. அந்த கூடார பண்டிகை எப்படி நடக்க வேண்டும், எத்தனை நாட்கள் நடக்க வேண்டும் என்றுதான் இங்கே சொல்லுகிறது. எனவே அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் கவனிக்கும் போது லேவியர் ராகத்தில் சில வசனத்தை வாசிக்கலாம், இது உங்களுக்கு புரியும். வாசிக்கலாம். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியாய் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்கள் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேல் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். கவனிங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு சின்னதாக ஒரு கொட்டாய் போடுவாங்க, அதிலே அவர்கள் தங்கியிருக்க வேண்டும் 7 நாட்கள். எதற்கு அது அடையாளம் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் போகும்போது அவர்கள் 40 ஆண்டும் எப்படி இருந்தார்கள், அவங்க வாழ்க்கை கூடாரங்களில் வாசம் செய்தார்கள். கூடாரங்கள் வாசம் செய்தபடினாலே வருகிற சந்ததி இதை மறக்காதபடிக்கு இதிலிருந்து உபதேசத்தை அந்த சந்ததியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மோசே அண்டையிலே இதை அவர்கள் தலைமுறை தலைமுறையாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே ஒரு கூடாரத்துக்குள் இருப்பானால் அவன் உயர்ந்தவன், பணம் உள்ளவன், வசதி உள்ளவன் என்று அவன் எண்ணாதபடிக்கு என்னுடைய முன்னோர்களை கர்த்தர் அப்படியாய் வனாந்தர பாதையில் கொண்டு வந்தார், நடத்தினார் என்பதை அவர்கள் வெளிப்படும்படியாக வெளிப்படுத்தி வாழ்வதற்கு அவர்கள் தன்னை தாழ்த்துவதற்காக இந்த கூடார பண்டிகையை கர்த்தர் அன்று நியமித்தார்.
ஆமென். இந்த நாட்களில் நீங்கள் கூடார பண்டிகைனா இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துடைய ஒரு பிக்சர்ஸ். எனவே இன்னைக்கும் யூதர்கள் எல்லோரும் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு டென்ட் போட்டு 7 நாட்கள் அதிலே அமர்ந்திருப்பாங்க. 7 நாட்களும் கர்த்தருடைய மகிமையை அவங்க பேசி கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவங்க பேசி கொண்டிருப்பாங்க. அதிலே அவர்கள் புசித்து குடும்பத்தார் அக்கம் பக்கம் இருக்க எல்லாருமே நல்லா திருப்தியாக இருப்பாங்க. காரணம், ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கினார் என்பதற்கு அடையாளமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் அங்கே இருந்தார்கள். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறத பார்க்கிறோம். அந்த மரியாளுடைய பிள்ளை, அதாவது இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா, கூடாரத்தில் பிறந்தார். மாட்டுத் அல்ல. அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்ததுக்கு அடையாளமாக கர்த்தர் அவர் செய்த அற்புதத்தை நினைவு கூறும் வகையில் வீட்டுக்கு வெளியிலே அவர்கள் போட்டிருந்த அந்த கூடாரத்துக்குள்ளார தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. அங்கே தான் அவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார், கூடார பண்டிகையிலே. வேதம் சொல்லுகிறது, முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த கூடார பண்டிகை 7 நாட்கள் என்று சொல்லியிருக்கிறோம். 7 நாட்களில் முதலாம் நாளில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. எனவே அது பரிசுத்த நாள் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ பிறக்கிறாரு? பரிசுத்த நாள். பரிசுத்த நாளிலே அவர் பிறக்கிறதாக இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். பாருங்க, 7 நாளும் அவர்கள் என்ன செய்வாங்க? தகன பலிகளை செலுத்தி நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருப்பாங்க. அப்போ இயேசு பிறந்த அந்த 7 நாட்கள் எப்படி இருந்தது என்றால், முழு இஸ்ரவேலும் நல்ல ஆகாரத்தை புசித்தார்கள். ஹல்லேலூயா. புசித்து அவர்கள் திருப்தியாக இருந்தார்கள். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். 7 நாள் தான் பண்டிகைன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது கூடார பண்டிகை என்பது 7 நாட்கள் முடிஞ்சு 8ஆம் நாளும் ஒரு பரிசுத்தமான சபை கூடுகிற நாள். காரணம் என்ன என்றால், அந்த 8ஆம் நாள் தான் இயேசு கிறிஸ்துக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது, அந்த குழந்தைக்கு. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பில் இருக்கிற ஒவ்வொன்றும் மகிமையானது. ஒவ்வொன்றுமே ஆல்ரெடி முன்குறிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றுமே ஆண்டவர் தீர்க்கதரிசி வழியாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. வேத வாக்கியங்கள் எல்லாம் அவரை குறித்து எழுதியிருக்கிறது. யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. எனவே இந்த 7 நாட்களும் அவர் அங்கே கூடாரத்தில் இருந்து 8ஆம் நாள் பரிசுத்தமான நாள், சபை கூடுகிற நாள். அந்த நாளிகையிலே அவர்கள் யூதர் முறையின்படி விருத்த சேதனம் செய்யப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே இதுதான் முன்னணை. இன்று பாருங்க, இன்னைக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க 7 நாட்கள் எங்கே இருப்பாங்க? யூதர்கள் இந்த கூடாரத்தில் இருப்பாங்க. கூடாரத்தில் இருந்து நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டு தேவன் செய்த அற்புத அடையாளங்களை விவரித்து பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் எனக்கு செய்த அதிசயங்கள் விவரித்து பேசிக்கொள்வார்கள். இதுதான் கூடார பண்டிகை. இவர்கள் இப்படிதான் அனுசரித்த, இதுதான் முன்னணை என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். முன்னணை என்றால் ஆட்டுத்தொழுவம் அல்ல, அது ஒரு மாட்டுத்தொழுவம் அல்ல, அது ஒரு கூடார பண்டிகையின் முக்கியமான ஒரு பண்டிகையில் ஆண்டவர் நினைவு கூறுகிற அந்த பண்டிகையில் தான் இயேசு கிறிஸ்துவை கிடத்தினாள், மரியாள் கிடத்தினாள்.